அதிமுகவுடைய கூட்டல் கழித்தல் கணக்க வேறு ஒருத்தர் போட்டுக்கிட்டு இருக்கதா சட்டப்பேரவையில் பேசியிருக்கார் அமைச்சர் தங்கம் தென்னரசு. எந்த கூட்டல் கழித்தல் கணக்கிலையும் நாங்கள் ஏமாற மாட்டோம்னு பதில் சொல்லியிருக்கார் அதிமுக எம்எல்ஏ தங்கமணி. அதிமுக வேறு விதமான கூட்டல் கழித்தல் கணக்கில் ஏமாறாம இருந்தா வாழ்த்து தெரிவிச்சுக்கிறதா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னதால கலகலப்பானது பேரவை. பட்ஜெட் கணக்கு நீங்க பாருங்க, எங்க கணக்கு நாங்க பார்த்துக்கிறோம். ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுகுதாம்னு பதில் சொல்லி இருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக திமுக சார்பில் நாளைக்கு சென்னையில் நடக்குது ஆலோசனை கூட்டம். தேசிய இயக்கமாக மாறிவிட்டதாகவும் இந்திய கூட்டாட்சிக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள்னும் வீடியோ வெளியிட்டிருக்கார் முதலமைச்சர் ஸ்டாலின். திமுக அரசை கண்டித்து நாளைக்கு கருப்பு கொடி போராட்டம் நடத்துது பாஜக. மக்கள் பிரச்சனையை மடைமாற்ற முதலமைச்சர் ஆலோசனை கூட்டம் நடத்துறதா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டுறாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிற அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் இருக்குன்னு கருத்து சொல்லியிருக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. சாதி அடிப்படையிலான கணக்கெடுப்பை நடத்த உத்தரவிடணும்னு சொன்ன மனுவும் தள்ளுபடி. ஆபரண தங்கத்துடைய விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைஞ்சிருக்கு. 1 கிராம் 8270 ரூபாய்க்கும் சவரன் 66,160 ரூபாய்க்கு விற்கப்படுது. நாளைக்கு கோலாகலமா தொடங்குது ஐபிஎல் திருவிழா. தொடக்க போட்டியில பலப்பரீட்சை நடத்துது கொல்கத்தா பெங்களூர். மழையால போட்டி பாதிக்கப்பட வாய்ப்புன்னு தகவல். தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்னைக்கு கனமழைக்கு வாய்ப்பாம் தகவல் சொல்லியிருக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம். இளைஞர்களுடைய நலனை கருத்தில் வச்சுதான் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு நேர கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் கொடுத்திருக்கு தமிழக அரசு. அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு எதிரான தேர்தல் விதிமீறல் வழக்குகள் ரத்து. அதிரடி உத்தரவிட்டிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை ராமகிருஷ்ணாபுரம் 1வது தெருவுக்கு கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் பெயரை வைக்கணும். சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பக்கத்தில் மாதேஸ்வர கோவில் திருவிழாவில் கோலாகலம். குடும்பமா குவிஞ்ச படுகரையின மக்கள் பாரம்பரிய நடனமாடி உற்சாகம். சென்னை மாநகராட்சிக்கு கொடுக்க வேண்டிய 350 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு கொடுக்கல. மாநகராட்சி கூட்டத்தில் குற்றம் சாட்டியிருக்கார் மேயர் பிரியா. மாணவர்களுக்கு 20,000 ரூபாயில தரமான லேப்டாப் வழங்கப்படும். 10,000 ரூபாய்க்கு எப்படி தரமான லேப்டாப் வழங்க முடியும்னு கேட்ட அதிமுக எம்எல்ஏ தங்கமணியினுடைய கேள்விக்கு பதில் கொடுத்திருக்கார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வாரசந்தை ஏலத்தில் 2 தரப்பினருக்கிடையே வாக்குவாதம் கைகலப்பு. பலத்த போலீஸ் பாதுகாப்போடு தொடர்ந்து நடந்த ஏலம். பொதுமக்களுக்கு தெரிகிற மாதிரி எல்லா ரேஷன் கடையிலையும் புகார் பெட்டி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் உறுதியளிச்சிருக்காரு அமைச்சர் சக்கரபாணி. பொதுப்பணியில் சிறுபான்மையினருக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா கர்நாடக சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. மசோதா நகலை சபாநாயகர் மேலேயே கிழிச்செறிஞ்சு பாஜக எம்எல்ஏக்கள் கடும் அமளி. லண்டன்ல இருக்க ஹீத்ரூ விமான நிலையத்தில் இருக்க மின் நிலையத்தில் பயங்கர தீ விபத்து.
மின் விநியோகம் தடைபட்டதால விமான சேவைகள் பாதிப்பு, பயணிகளுக்கு அவதி. பனிப்பாறைகள் எப்போதும் இல்லாத அளவுக்கு வேகமாக உருகிறதால வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம். எச்சரிக்கை கொடுத்திருக்கு ஐநா அறிக்கை. நியூசிலாந்துக்கு எதிரான 3வது T20 போட்டியில் 205 ரன்களை 16 ஓவர்களில் சேஸ் செஞ்ச பாகிஸ்தான் 44 பந்துகளில் சதமடித்து அசத்தியிருக்காரு 22 வயது இளம் பாகிஸ்தான் வீரரான ஹசன் நவாஸ். சூர்யாவோட ரெட்ரோ படத்தோட பாடல் வெளியாகியிருக்கு. சூர்யா, சந்தோஷ் நாராயணன் நடனத்தை பார்த்து ரசிகர்கள் மகிழ்ச்சி. 27ஆம் தேதி 5 மொழிகளில் வெளியாகுது மோகன்லாலுடைய எம்புரான் திரைப்படம். டிக்கெட் ப்ரீ புக்கிங் தொடங்கின நிலையில் ரசிகர்கள் ஆர்வம்.